எம்பெருமானாராம் சுவாமி ராமானுஜர் திறத்தில் எம்பெருமான்கள் செய்தருளின அனுகிரக விசேஷத்தை நாம் பார்த்து வரும் கால விசேஷத்தில் முதலில் பேரருளாளன் செய்த அந்த உத்கிருஷ்டமான அனுகிரக விசேஷத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் உடையவர் என்னும் திருநாமத்தை அருளி அவருக்கு சர்வஸ்வதானத்தையும் செய்தான். ஏஷ சர்வஸ்வபூதோமே என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் எப்படி ராமன் அனைத்தையும் ஆஞ்சநேயருக்குத்தான் அளித்தேன் என்று சொன்னானோ அதுபோன்று தான் ராமானுஷருக்கு உடையவர் என்ற திருநாமம் சாற்றி முழுவதையும் அளித்தான். உபய விபூதிக்கும் நிர்வாகராக அந்த உடையவரை ஆக்கி வைத்தான். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆஞ்சநேய சுவாமியை குறித்து பேசக்கூடிய கால விசேஷங்களில், அதாவது குறிப்பாக சுந்தரகாண்டத்தினுடைய தத்துவார்த்தங்களை பார்க்கும் பொழுது ஆச்சாரியராக பாவித்து அனுபவிப்பது ஒரு வழக்கம். இதைத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் காண்பிக்கிறார். அத்தியத்தே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிர அர்த்தப்புமான் லங்காருத்த விதேக ராஜதனியா நியாயேன லாலப்பிரே என்பதாக இந்த ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்கள் இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய காலமில்லை. இது திருவரங்க நகரப்பனாம் ஸ்ரீ ரங்கநாதன் அனைத்தையும் அவருக்கு இட்ட வழக்காக்கி வைத்தான். அதன் பிறகு திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் தான் பரதெய்வதம் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே என்பதாக அந்த வைகுண்டத்தை விடுத்து சுவாமி புஷ்கரணியில் தான் அமர்ந்திருப்பதை இந்த உலகத்தவர்கள் அறிய வேண்டும் என்னும் காரணத்தினால் சிந்து பூமுகளும் திரு வேங்கடமாமலையில் தன்னை பரதெய்வமாக ராமானுஜரை கொண்டு ஸ்தாபித்து அருளி செய்து கொண்டான். பரதெய்வம் எது என்பதாக ஒரு விசாரம் வரும்பொழுதும் அந்த திருமலையப்பன் இங்கே ஸ்ரீமன் நாராயணன் இல்லை, இந்த அர்ச்சாமூர்த்தி இந்த அர்ச்சா விக்கிரகமானது ஸ்ரீமன் நாராயணன் இல்லை, அவரவர்கள் தங்களுக்கு உரியதான அந்த தேவதா விசேஷத்தை குறித்து சொன்ன பொழுது இல்லை, இந்த எம்பெருமான் வைஷ்ணவ லட்சணமான திருவாழி திருச்சங்கை தன்னுடைய திருக்கையில் ஏந்தி கொண்டு ராமானுஜர் மூலமாக இந்த விஷயத்தை ஸ்தாபித்தருளினான் என்று திருமலையப்பன் செய்தருளின அனுகிரகத்தை பார்த்தோம். அதே போன்று மற்றொரு விசேஷம்தான் செல்லப்பிள்ளை. இந்த 4 விசேஷங்கள் தானே பிரதானமாக சொல்லப்படுகின்றன. கீழே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் அல்லவா, ஸ்ரீரங்கம், ஸ்ரீ வெங்கடாத்ரி, ஸ்ரீஹஸ்தி, அதன் பிறகு யதுசைலம், இந்த 4 க்ஷேத்திரங்கள் உண்டன்றோ. அதில் 4வதாக அபிமான க்ஷேத்திரமாக பகவத் ராமானுஜருடைய சம்பந்தத்தினாலேயே தன்னேற்றம் பெற்றதாக திகழக்கூடியது மேலக்கோட்டை திருநாராயணபுரம். ஏததாம் இதிராஜ ஸ்ரீசுக்தி சாம்ராஜ்யம் சர்வதோமுகம் ஏற்ற சம்பத்குமாரோபி யுவராஜ பராஷிரஹா என்று சம்பத்குமாரன் இங்கே இளைய பெருமாளாக இருக்கிறான். ராமானுஜர் இளைய பெருமாளாக இருந்தால் கூட திருநாராயணபுரத்தை பொறுத்தவரையில் ராமானுஜர் தான் ராஜா சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்திக்கு திருக்குமாரனாக பிறந்திருப்பவன் யார் என்றால் சம்பத்குமாரன். தொண்டனூரில் ராமானுஜர் எழுந்தருளிருந்த சமயத்தில் சோழராஜாவுடைய உபத்திரவத்தினாலே இவர் தொண்டனூருக்கு எழுந்தருள அங்கே சொப்னத்தில் தான் கல்யாணிக்கரையில் ஒரு புற்றின் அடியில் மறைந்திருப்பதாக அவருக்கு சேவை சாதித்து அவரை கொண்டு அந்த புற்றை கரைத்து அதற்குள்ளே மூலமூர்த்தியான தன்னுடையதான திருமேனியை காண்பித்தருளி சனகாரி மகரிஷிகளினாலே பூஜிக்கப்பட்டதான இந்த திவ்ய திருமேனிக்கு ஒத்தலாக உற்சவருடைய திருமேனியும் ஒன்று உண்டு. அந்த திருமேனி எங்கிருக்கிறது என்பதாக யோசித்த பொழுது அது எங்கேயோ டில்லியில் துருஷ்கர சாம்ராஜ்யத்தில் அமைந்திருக்கிறது. இங்கிருந்துதான் உற்சவ விக்கிரகமானது டில்லியில் துருஷ்கர்களாலே கவர்ந்து செல்லப்பட்டது என்பதை ராமானுஜருக்கு உணர்த்தி மேலக்கோட்டையில் இருந்து டில்லிக்கு செல்ல வைத்து அங்கே டில்லி பாதுஷாவை பார்த்து வாராய் என் செல்லப்பிள்ளாய் என்று அவனுடைய கொட்டடியில் இருக்கும் அனைத்து திவ்யமங்கல விக்கிரகத்தின் நடுவில் வாராய் என் செல்லப்பிள்ளாய் என்று திருநாராயணனை அழைத்த பொழுது ஓடி வந்து குதித்து குதித்து ஓடி வந்து சுவாமியினுடைய திருமடியில் அமர்ந்து கொண்டான் செல்லப்பிள்ளையாம் ஸ்ரீமன் நாராயணன் திருநாராயணன். அதனால்தான் அங்கே யதிராஜராஜகா என்பதாக சுவாமிக்குத்தான், யாருக்கு, யதிராஜராம் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்குத்தான் எல்லா விதமான முதல் கிரமங்களும். அவர் ராஜாதிராஜன், யதிராஜன், சம்பத்குமாரன் யுவராஜன். சம்பத்குமாரன் இவருக்கு அடுத்ததாக யுவராஜஸ்தானத்தில் தான் விளங்குகிறான். எனவே எத்திர சம்பத்குமாரஹ அபி யுவராஜ வராஷ்டிரஹா, இந்த சம்பத்குமாரன் கூட யுவராஜனாகத்தான் விளங்குகிறான் என்பதனாலே சம்பத்குமாரன் ஸ்ரீபாஷ்யக்காரர் திறத்தில் செய்தருளின அனுகிரக விசேஷம் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக துலங்குகிறது. அதிலும் ஸ்ரீபாஷ்யக்காரர் தான் அந்த இடத்தை விடுத்து மறுபடியும் திருவரங்கத்திற்கு கிளம்பும் கால விசேஷத்தில் அருளி செய்கிறார். கிணற்றடி பிள்ளையாக பார்த்து கொள்ளுங்கள் செல்ல பிள்ளையை.
செல்லப்பிள்ளையை கிணற்றடி பிள்ளையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அருளி செய்தார். ஆம், கிணற்றங்கரையில், கைப்படிச் சுவர் இல்லாத ஒரு கிணற்றின் கரையில் பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருந்ததினால் பெற்றோர்கள் எத்தகையதொரு கவனத்துடன் அந்த குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டுமோ அது போன்று தான் செல்லப்பிள்ளையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் அருளி செய்தார். இது ஒரு விசேஷம். அதே போன்று தான் திருமாலிருஞ்சோலை அழகன். அழகன் என்றாலேயே அது ஒரு ஆனந்தம் தானே. திருமாலிருஞ்சோலை பெருமான், அந்த திருமாலிருஞ்சோலை அழகன் ஒரு சமயத்தில் திருவோலக்கத்தில், திருவோலக்கம் என்றால் சுவாமி பெருமான் அங்கே ஆஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கும் பொழுது, அனைத்து அடியார்களும் அவனை சுற்றி எழுந்தருள் இருக்கும் பொழுது பெருமான் சொன்னான், ராமானுஷன் அடியார்கள் எல்லோருக்கும் அருளப்பாடு என்று சொன்னான். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் இன்றும் நாம் பார்க்கலாம், மிகச்சிறந்த கைங்கரியம் செய்பவர்களுக்கு பெருமானுடைய திருமாலை, அவன் உடுத்து களைந்ததான பீதகவாடையான திருப்பரியட்டம், புஷ்பம், சந்தனம் இவற்றை அந்த கைங்கரியம் செய்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு அளித்து பெருமானுடைய திவ்ய பாதுகைகளான அந்த ஸ்ரீஷடாரி என்பதினாலே முத்திரை வைத்து அவர்களுக்கு ஒரு அனுகிரகம் நடைபெறும். அதற்குத்தான் அருளப்பாடு என்பதாக பெயர். அருளப்பாடு ராமானுஷன் அடியார்கள். இப்படி அருளப்பாடு யாரெல்லாம் ராமானுஷனுக்கு அடியார்களோ, யாரெல்லாம் ராமானுஷன் சம்பந்தம் பெற்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் அருளப்பாடு என்று பெருமான் அருளி செய்தான். இது போன்ற சமயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கோவில்களில் இப்பொழுதும் நாம் பார்க்கிறோம், பல இடங்களில் பார்க்கிறோம், பல கோவில்களில் பார்க்கிறோம். அந்த திருக்கோவில்களில் பெருமானுடைய தீர்த்தம் சாதிக்கக்கூடிய சமயத்திலோ அல்லது ஸ்ரீஷடாரியை சாதித்துக் கொள்ளும் சமயத்திலோ முண்டி அடித்துக் கொண்டு, முட்டி போட்டுக்கொண்டு அதை வாங்குவதில் நாம் போட்டி போடுகிறோம். அல்லது சில பேர் இந்த இரு கையை கூட கூப்பாமல் தங்களுடையதான கால் ஷராயில் கைகளை நுழைத்துக் கொண்டு இப்படி தலையை குனிவார்கள். அல்லது சிலர் குனியாமல் இருப்பார்கள், ஒரு சிலர் இப்படி இருப்பார்கள். இரு கையும் கூப்பி அந்த அஞ்சலி செய்ய வேண்டுமே தவிர்த்து இப்படி இருப்பது என்பது பண்பின் அடையாளம் இல்லை. கை குவித்து அந்த பெருமானுடையதான திரு பாதுகைகளை நமக்கு நாம் பெற்று மகிழ வேண்டும். அருளப்பாடு ராமானுஷன் அடியார்கள் என்று அழகன் திருமாலிருஞ்சோலை பெருமாள் அருளப்பாடிட்ட பொழுது ஏனைய அடியார்கள் அனைவரும் ஓடி வந்து நாயிந்தே நாயிந்தே. இப்பொழுதும் பார்க்கலாம் இந்த வழக்கங்களை எல்லாம் பெரியோர்கள் திறத்தில் அவர்களுக்கு அடுத்து நாம் இருந்து கொண்டு அனுபவித்தால்தான் இந்த மகாத்யங்கள், இந்த மகிமைகள் நமக்கு தெரியும். அருளப்பாடு ராமானுஷன் அடியார்கள். யாரெல்லாம் இங்கே ராமானுஷன் அடியார்கள் இருக்கிறார்களோ எல்லோரும் வர வேண்டும். எல்லோரும் ராமானுஷன் அடியார்கள் தானே. ராமானுஷன் அடியாராக இல்லாதவன் ஒருவன் உண்டா? எல்லோரும் ராமானுஷன் அடியார்கள் தானே. அத்தனை பேரும் ஓடி வந்தார்கள். எல்லோரும் ராமானுஷன் அடியார்களாக தங்களை காண்பித்துக் கொண்டு சிறப்பாக விளங்கினார்கள். சுவாமியினுடையதான அந்த பாதுகைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால் அந்த கோஷ்டியிலும் ஒரு சிலர் பெருமானுடைய திருப்பாதுகைகளையும் பரிவட்டங்களையும் மாலை பிரசாதங்களையும் பெறுவதற்கு வரவில்லை. அவர்கள் தனியாக நின்று கொண்டிருந்தார்கள். அழகன் பார்த்தான், இது என்ன, அருளப்பாடு ராமானுஷன் அடியார்கள் என்றவுடன் ஏனைய அனைவரும் ஓடி வந்தார்கள். இந்த திரளில் இருக்கக்கூடிய அனைவரும் ஓடி வந்து விட்டார்கள். இவர்கள் மட்டும், ஒரு சிலர் மட்டும் தனியாக இருக்கிறார்களே, இது என்னவாக இருக்கும் என்பதாக நினைத்து அவர்களை அருகே அழைத்து பெருமான் கேட்டான், என்னப்பா என்ன? ராமானுஷன் அடியார்களுக்கு அருளப்பாடு என்று சொன்னவுடன் நீங்கள் ஏன் வரவில்லை? அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் பெரிய நம்பியின் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். ராமானுஷருடைய சரித்திரத்தில் தயாநிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹோ அபூர்யத மனோரதா. எந்த பெரிய நம்பிகளுடைய மிகச்சிறந்த அற்புதமான அந்த காரியத்தினாலே உலகத்தை சிருஷ்டித்தவனான எம்பெருமானுடைய திருவுள்ளம், அவனுடைய மனோரதமானது பூர்ணமாயிற்றோ அத்தகையதான தயைக்கு இருப்பிடமான கருணைக்கடலான பெரிய நம்பியை சேவிக்கிறேன். யதிராஜ சப்தத்தில் சுவாமி தேசிகன் தயாநிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோஹோ அபூர்யத் மனோரதா. உலகத்தை சிருஷ்டித்தவனான எம்பெருமானுடைய திருவுள்ளம் பெரிய நம்பிகளால் தான் பூர்த்தியானது. ஏனென்றால் அந்த பெரிய நம்பிகள் தான் சுவாமி ராமானுஜரை திருத்தி பணிகொள்வதற்காக இங்கே வந்தார். அதாவது
யாதவ பிரகாசர் திறத்தில் இருந்த ராமானுஜரை ஆளவந்தார் இடத்தில் அழைத்துச் செல்வதற்காக பெரிய நம்பிகள் தான் ராமானுஜர் சாலை கிணற்றிலிருந்து தண்ணீர் சுமந்து வரும் வழியில் இருந்து கொண்டு உயர்ந்ததான அந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்திரத்தை அனுசந்தித்து ராமானுஜரை வழிபடுத்தினார். அந்த பெரிய நம்பிகள் தான் மதுராந்தக திருநகருள் துவயம்பளைந்த திருப்பதியான அந்த க்ஷேத்திர விசேஷத்தில் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து வைத்தார். அந்த பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருடன் காஞ்சிபுரத்திலேயே இருந்து கொண்டு அவருக்கு சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் உபதேசம் செய்தார். அந்த பெரிய நம்பிகள் தான் தேவப்பெருமாள் எப்படி இருக்கிறாரோ என்பதாக ராமானுஜர் நினைத்த பொழுது திருவரங்கத்திலிருந்து ஓடி வந்து தேவப்பெருமாளை கண்டுணர்ந்து மறுபடியும் ராமானுஜரிடத்தில் சென்று தெரிவித்தார். அந்த பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கு மறுபடியும் ஆபத்து நேர்ந்துவிடப் போகிறது என்று சோழராஜாவுடைய உபதிரவத்தினாலே பயந்தவராக கோரத்தாழ்வானுடன் அங்கே ராஜாவுடைய அரசவைக்கு சென்று ராமானுஜரை காப்பாற்றினார். இப்படி ராமானுஜருடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ராமானுஜரை ரட்சித்தவர் பெரிய நம்பிகள். அந்த பெரிய நம்பிகளுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ராமானுஜர் அடியார்கள் திரளில் சேராமல் தனியாக நின்றிருந்தார்கள். அவர்கள் அப்படி நின்ற பொழுது அவர்களுக்கு பதிலாக அழகன் என்ன சொன்னான் என்பதைத்தான் நாம் ரசிக்க வேண்டும். இதுதான் ஆச்சாரிய சம்பந்தத்தின் தன்னேற்றம்.